ஒரே ஒரு நிமிஷம் சார். இன்னைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை தேர்வு எடுத்துங்க சார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் விஷால் வந்து தலைவராக நிற்க முடியுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் முடியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் முடியும். ஆந்திராவில் போய் நான் ஆந்திராவில் சேம்பரில் நானும் மெம்பர் சார். நாங்கள் லைஃப் மெம்பர் சார். தமிழ்நாட்டோட நிலைமையை சொல்கிறேன் சார். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் முடியும் சார். அது அவரோட விருப்பம் சார். அவர் பெரிய சூப்பர் ஆக்டர் சார். அவர் எனக்கு முன்னாடியிலேருந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கார் சார். அவர் என்ன ஆங்கிளில் பண்ணியிருக்காருன்னு அவரை போய் கேட்கணும் சார். நான் இப்போ வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன் சார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில நீங்க ப்ரொடியூசர் சங்க தலைவர் தேர்தலில் நிற்க போறேன்னு சொன்னீங்களே, அது இடையூறா இருந்தாங்க. அதாவது உங்களை விவரம் தெரிஞ்சு பேசுறீங்களா நண்பரே இல்லையா? என்னன்னு சொல்கிறேன். அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டோடைய நிலைமையை இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டோடைய இதை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. அது குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் போய் நிற்கணுமா நான் யோசிக்கிறேன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன். இன்றைக்கி என் பேர இன்றைக்கி தான் வேட்புமனு தாக்கல் முடியுது. நான் போகலையே. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை டி ராஜேந்தர் நின்று விட்டால், ஒருவேளை டி ராஜேந்தர் வென்று விட்டால், ஒருவேளை டி ராஜேந்தர் பக்கம் சில தயாரிப்பு தமிழ் திரைப்பட உலகில் உணர்வுள்ள தயாரிப்பாளர்கள் சென்று விட்டால், ஐயோ தாங்க முடியாது, தூங்க முடியாது அப்படின்னு ஒரு அணிக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு கட்சி, இன்னொரு அணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கட்சி. இதில் நடுவில் நான்லாம் ஒரு சின்ன கட்சி. இது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே எவ்வளவு அரசியல். அந்த அரசியல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலே நம்ம கலையரங்கிடலாம் அப்படின்ற முடிவு தான் எனக்கு தோணுது. இதுக்கா இன்னொன்று ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கா ஒரே ஒரு நிமிஷம். இது பாருங்க, நான் இந்த மேட்டரில் சிலம்பு சார் அவருடைய பாதை வேறு, அவரோட வழி வேறு, அவர் அரசியலே இல்லைன்ட்டாரு. அவரை பற்றிலாம் இதில் எடுக்காதீங்க. நான் காலாகாலமாக என்னால் முடிஞ்ச குரலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வேணா நீங்கள் வரலாற்றை பாருங்கள். நீங்கள் இந்த இன்னொன்று ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக நான் வந்து அவனியாபுரத்தில் போய் இது பண்ண ஐயனார் கோயிலோட பூஜையில் போய் கலந்துக்கிட்டேன். கரடிக்கல்ல அந்த கிராமத்து மக்களோட போய் போராட்டத்தில் நானும் என்னுடைய கட்சிக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி இருக்கேங்க. நான் ஒன்றும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சிலம்பு ஒரு இது அதுக்கு பிறகு வந்து சொல்கிறேன்றதெல்லாம் கிடையாது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. யார் எங்க சின்னம்மாவா உங்க சின்னம்மாவா? இல்ல தெரியாம நீங்க மாட்டுக்கு பொத்தாம் பொதுவா அது அப்ப மொட்டை தாத்தம் குட்டையில விழுந்தான்னு சொல்லக்கூடாது. இல்ல என்னமோ சின்னம்மா தானே, உங்க சின்னம்மாவா எங்க சின்னம்மாவா இல்ல அவரு சின்னம்மாவா யாரு சின்னம்மா அதை கேட்கணும். சார் அந்த அம்மா சின்னம்மா ஆக வேண்டும் சிஎம்மா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சார். அதை சொல்ல வேண்டியது அதிமுக. அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். தின்னம்மா அதுக்கு அதிமுக கட்சி அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து வாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு கேள்விங்க. அந்த அம்மா பொதுச் செயலர் ஆகிட்டாங்க, அவங்க கட்சி இருக்கிறவங்களாம். இன்னே வரைக்கும் ஏன் சார் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் மேட்டரை பற்றி மைக்க பிடிச்சி அம்மா பேச சொல்லுங்க. அந்த அம்மாவை அண்ணாத்தே பேசுறேன். அதெல்லாம் யாருக்கும் சார் திருப்தி இல்லை. ஒருவேளை உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் போல இருக்கு நீங்கள் கேள்வி கேட்குறத பார்த்தா. சார் உங்கள் திருப்தி முக்கியம் இல்லை சார், மக்கள் திருப்தி தான் முக்கியம். நான் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் டீப்பா. இப்ப நீங்க கேள்வி கேட்கக்கூடிய நான் பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் டீப்பா. விட்டுருங்க, அதோட அதுக்கு மேல நோ கமெண்ட்ஸ். தமிழ்நாடு அரசு வந்து பிஜேபியோட பினாமி அரசுன்னு சொல்றாங்க. நீங்க இப்ப நாளன்னைக்கு இப்ப என்னமோ அடுத்து என்னவோ நடக்க போது, யாரோ முதல்வராக வர போறாங்களா செய்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்ப்போமே. இன்னைக்கு கூட பல பேர் வந்து பன்னீர்செல்வத்துக்கு பாஜகவின் ஆதரவு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னு தலைப்பெல்லாம் வருது. அதெல்லாம் வேற. இன்னொன்று சார், இந்த கேள்விலாம் பிஜேபி கிட்ட கேட்கலாமே.